பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஐயா, இதெல்லாம் உண்மையான நோட்டு தாங்களா? நான் இந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வர்றேன், நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. காரை இடது பக்கமா திருப்பு. யாரப்பா நீ? பாரு, தலைய பின்னால திருப்புல உன் தலை தூள் தூளாயிடும். என்ன நீ என்ன செய்ய போற? என்ன செய்யணும்னு இன்னும் நான் முடிவெடுக்கல. எனக்கு மூடு வந்தா சொல்றேன். அது வரைக்கும் ஓட்டிக்கிட்டே கார்ல பெட்ரோல் இல்ல, டேங்க் நிறைய இருக்கு, நான் பார்த்தேன். பார்வைய ரோட்டு மேலையும் உயிரை துப்பாக்கி முனையில வச்சுக்கிட்டு காரை டிரைவிங் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. காரை நிறுத்துற, நீ பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடு. காரை நிறுத்தினா உன் மூச்சு கூட நின்னு போயிடும். நிறைய வேலை இருக்கு எனக்கு. அவசரப்படுறீங்க. நிறுத்தவா? வேண்டாம், ஓட்டு. பாரு, எதிரில் அழகான மரம் இருக்குது, அத கொஞ்சம் பாருப்பா. அது ஒரு பெரிய மரம், நிழல் கூட பிரமாதமா இருக்காங்க. நிறுத்தவா? நிறுத்த வேண்டாம், நேர காரை கொண்டு போய் அந்த மரத்துல மோது. அது என்னால முடியாது. மோதல கஷ்டம் உனக்குத்தான். அந்த மரத்துல மோதுனா கையோ காலோ போகும். இங்க நிறுத்திட்டேன்னா என் பிஸ்டல் தலையை தூளாக்கிடும். என்ன வேணும்? காலா தலையா? எனக்கு தலை வேணும். தலை வேணும்னா போ. சார், யாரோ ஒருத்தர் இந்த கவரையும் பாக்ஸையும் கேஷ் கவுண்டர்கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு சார். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் பேங்கில் வேலை செய்த சந்திரசேகரன் என்பவர் பேங்க் பணத்தை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு பிறகு அந்த கேஸ் முடிந்து விட்டது. அவருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை இங்கே வைத்திருக்கிறேன். தயவு செய்து பெற்றுக் கொள்ளவும். இன்ஸ்பெக்டரா, கொள்ளக்காரனை பிடிச்சிட்டீங்களா? கொள்ளக்காரனை பிடிக்கிறது சுலபம் இல்ல, அதை புரிஞ்சிக்க கோதண்டராமையா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்றேன், அவசரப்படாத. ஒருத்த அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தோட பிரீஃப் கேஸ கொண்டு போனால,
ஆமா, அவனை பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன். அப்பா, அந்த பிரீஃப் கேஸ கொண்டாந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அருமையான பரிச தாம்பூலம் வச்சு தர்றேன். தாம்பூலத்தோட கொடுத்துட்டேன்டா. யாருக்கு? மெட்ராஸ் பேங்க் மேனேஜருக்கு. உன் சிநேகிதன் சந்திரசேகர் மேல ஏற்படுத்தின திருட்டு பட்டத்தை மாத்துறதுக்காக வட்டியோட சேர்த்து நீ கொள்ளையடிச்ச பேங்குக்கு அதை கொடுத்துட்டேன். இதோ பாரு, சீரியஸா கேட்கிறேன். உன் பேர் உண்மையை சொல்லு. வெரி சீரியஸா நானும் சொல்றேன். நான் சந்திரசேகரனின் ஆத்மா. ஐயா, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னு. அது என்னன்னு இப்போது சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வழியை சொல்றேன். இன்னும் என்ன இருக்கு? அதான் உடைஞ்சு போச்சே. என்னது? காலா இல்ல, என் மனசு. உங்க ஜோக்க கேட்டா எனக்கு தலையெழுத்து. அம்மா பாவம், டாடிக்கு கால்ல. உண்மை இரியா, தேவையில்லாத விஷயத்தை சொல்லி பொண்ணு மனச கூட உடைக்கிறியே. நீ ஹாப்பியா போமா. ஓகே, நான் போய் நீ டிரைவிங்க்கு புதுசு, கார் கூட புதுசு, ரோட்ல போற ஜனங்களும் புதுசு, ரோடு ஓரத்துல பெரிய பெரிய மரங்கள் கூட இருக்கு. அது எல்லாமே நமக்கு விரோதிகள் நினைச்சுக்கோ. இதோ அப்பப்ப பேக் சீட்டை பாத்துக்கோ. பின்னால திருட கூட இருப்பான். கவலைப்படாதீங்க, நான் வரேன். என்ன இருந்தாலும் டிரைவர் இல்லாம போறது எனக்கு நிம்மதி இல்லப்பா. டாடா, டாடா. என்னடி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க? இன்னைக்கு ஹாலிடே தானா? எனக்கு இல்ல, உனக்கு இருக்குதா இல்லையாங்கிறத இந்த லெட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. லெட்டர் யார் எழுதுனது? அழகான பெண்ண ஊர்ல இருக்கவங்க விரும்புவாங்க. எவன் விரும்பி எழுதினானோ? சிச்சி, என்ன துணிச்சல் அவனுக்கு! என்ன விரும்பி கடிதம் போடுறதுக்கு? எங்க முடியாத? இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. அலங்கார் தியேட்டர். அங்க லவ் பேக்ஸ் நடக்குது. அதனால கேரண்டியா லவ் பண்றவன் அனுப்பியிருக்கான். எனக்கு எதுக்காக அனுப்பினா? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. எனக்கு கூட தெரியாம ஆல்ரெடி உனக்கு ஒரு லவர் இருக்கான் போல இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோ பாக்குறதுக்கு பிளான் போட்டுருக்கீங்க. நோ நோ, நீ சொல்றதா உண்மையா இருந்தா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவன் யாருன்னு தியேட்டர்ல போய் பார்த்து காலேஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்துக்கு முடிவு கட்ட போறேன். அனுப்பி வச்சவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார தைரியம் இல்ல போல இருக்கு. இவன் தான் போல இருக்கு. அந்த ஆண் அழக திருட மாதிரி முழிக்கிறான். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க கேசா? பக்கத்துல வந்து உட்காரியா? உட்காரு, பல்ல உடைச்சிரு. எனக்கு டிக்கெட் அனுப்பியா? சொல்றியாடா? இனிமே கிண்டல் பண்ணாத. பண்ண மாட்டேன். இனிமே சினிமாவை கூட போக மாட்டேன். 8ஆம் நம்பர் ராசி இல்ல. இதனாலதான் டிக்கெட்டை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு வற்புறுத்திருக்கான். இங்க இருந்த மாருதி கார் எங்க போச்சு? இப்பதான் யாரோ ஓடிக்கிட்டு போனாங்க. ரங்கா, ரங்கா, ஏய் ரங்கா, என்னடா ஒரு சத்தம்? தூக்கு, வெளியே தூக்கு. எங்க இருந்து பேசுற? காரு கடியில. உன் காரு கடியிலடா. வெளியே இருடா. சாரிடா, நான் கவனிக்கலடா. ஐம் சாரி. எங்க மாருதி? லங்கைக்கு போயிருக்கா நெருப்பு வைக்க. பைத்தியக்காரத்தனமா பேச இதுல தூங்க மாடையா? நான் கேக்குறது என் கார் இல்ல மாருதி. அது எங்கன்னு கேக்குறேன். கார் எங்க இருக்கு? பாஸ்ட் பாஸ்டா பிரிச்சு பாம்பேக்கு அனுப்பி வச்சுட்டானே. வா 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 வா. இந்த வாத்தியாரே உன் காரை வித்த பணம். வெரி குட், தேங்க்யூ. மதுரை இதுல எனக்கு இந்த அப்புறம் பாக்கி இருக்கிறது இல்லையா? அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன். ஜல்சா செய்கிற திருடனை பார்த்திருக்கனே தவிர தான தர்மம் பண்ற திருடனை பார்த்ததில்லப்பா. பாக்கெட்ல இருக்கிறத திருடுறவன் பிக் பாக்கெட்டுக்காரன். ஊரை கொள்ளையடிக்கிறவன் கௌரவ திருடன். நான் சமூக துரோகிகள்கிட்ட மட்டும் திருடி தர்மம் பண்ற திருடன். அனாதிகளான இவங்களுக்கு நீ பண்ற உதவிக்கு
என்னால வார்த்தைகளால தான் நன்றி சொல்ல முடியும். நன்றியை எதிர்பார்த்து நான் இதை செய்யலம்மா. ஆத்ம திருப்திக்காக. என்ன மாலதி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏ மஞ்சு, உனக்கு மறுபடியும் கடிதம் வந்திருக்குடி. செருப்படிப்பட்டு புத்தி வரல அவனுக்கு. இன்னைக்கு டிக்கெட் இல்லடி. பாவம், மன்னிப்பு கேட்டு எழுதிருக்கான் போல இருக்கு. அப்படியா? இங்க டியர் மஞ்சு. உங்க கோபம், உங்க சாகசம், உங்க திறமை எல்லாத்தையுமே நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா உங்க கையால செருப்படி வாங்கலவன் நான் இல்லைங்க. உங்க பின்னால உட்கார்ந்து உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உங்களோட பேச வேண்டாம்னு தான் இதை எழுதுறேன். சாயங்காலம் ஜான்சி கிளப் கிட்ட வர்றேன். தலையில தொப்பி, சட்டையில பூ, கையில பூச்செண்டோட உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் போல இருக்கு எனக்கு லெட்டர் எழுதினது. சொல்றேன். ஹலோ, ஹாய். எனக்கு லெட்டர் எழுதினது நீங்களா? நான் தான். கொஞ்சம் அங்க வரீங்களா? பேசலாம். வாங்க. லெட்டர் எதுக்காக எழுதின? லெட்டர் எழுதுற பிறகு நேரடியா சந்திக்கிறதா என் வழக்கம். நேரடியா சந்திச்சல்ல, விஷயத்த சொல்லு. விஷயம் தான். ஒரு பொண்ணை தனியா சந்திக்கிறது எதுக்குன்னு தெரியாத உனக்கு? அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. என்னை பத்தி முழு விவரங்களை தெரிஞ்ச பிறகு தேங்க்ஸ் சொல்லி இருக்கணும். உங்களுக்கு சினிமா டிக்கெட் அனுப்பி இங்க வரும்படி செஞ்சது நான் தான். இதெல்லாம் உங்க மேல ஏற்பட்ட காதல் தானே? ஓஹோ, அதாவது இந்த ஃபைட்டிங் கூட உன் அரேஞ்ச்மென்ட்னு சொல்ல? நோனோ, உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். காதல்ல உண்மை இருக்கணுமே தவிர நாடகம் ஆடக்கூடாது மிஸ்டர். நான் நாடகம் ஆண்டதா நினைச்சு என் மேல தப்பு கணக்கு போட்டீங்க போட்டிருக்கேன். தப்பு கணக்கு போட்டது நான் இல்ல, நீ. நான் வசதியான பொண்ணுன்னு தெரிஞ்சு வச்சு என்ன விரும்புற மாதிரி நடிச்சு உன் கையில போட்டுக்கலான்னு திட்டம் போடுறியா? உத வாங்குவ. பாருங்க, உங்க கார் கட்டு போயிடுச்சு போட்டிருக்கு. இந்த ராத்திரி வேளையில நீங்க சரியா போறது நல்லா இல்ல. நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா நானே மோட்டர் பைக்கை கொண்டு போய் டிராப் பண்றேன். நீ ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். இத பாருங்க, நீங்க போற வழி அவ்வளவு நல்லா இல்ல. இடையில மயானம் இருக்கு. அங்க இருக்கிற பேய் பூதங்கள்லாம் வந்து உங்களை ஏதாவது ஐந்தாங்குழி
லதா 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 என்னாச்சு? பேய். பேயா? எங்கே? அங்க எதுவும் இல்லையே, பயப்படாதீங்க. கரும்பையை கொண்டு வந்தால் என்னாவதோ, நெப்பாளி மன்றமிட்டு என்னாகுமோ, தள்ளாடி வந்த கண்ணில் சிங்காரமா, பயந்தாலும் கூட இந்த பொய்யாரம்மா. கோலிமார் கோலிமார் பொன்னைத்தானே வட்டம் போட்டு குட்டிச்சாத்தான் வந்தேன், முத்தமிட்டால் அங்கே கண்ணங்கள் புண்ணாகும் அம்மணி. மாயம் பண்ணி செல்வானோ, பிராணம் நீங்க செய்வானோ, கொள்ளி வச்சு போகத்தான் உண்மை பார்க்க நின்னானோ. ஓ தேனே மானே பொன்மானே, ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி. ருத்ரம் ரௌத்ரம் ருஜின்சா, மூர்க்கம் மூடம் மூர்க்கா. கோலிமார் கோலிமார் மார் 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 மார். காட்டில் நெருப்பை தொட்டு கொடுமை செய்ய உன்னை தூக்கி வீசும். ஐயோ தனியாக சென்றாலோ அம்மம்மோ, தீமை என்ன செய்வானோ, கோழி வெட்டி கொள்வானோ, மயானத்தில் வீதிக்கு பிசாசாகி வாரானோ. ஓ ராணி வாடி வையாரி, ஓ நீலி காளி கங்காடி. தண்டம் தண்டம் பொருந்ததா, வெக்க வேணுமா பரீட்சை. கரும்பையை கொண்டு வந்த என்னாவதோ, நெப்பாளி மந்திரமிட்டு என்னாகுமோ, தள்ளாடி வந்த கண்ணில் சிங்காரமா, பயந்தாலும் கூட என்ற பொய்யாரம்மா. கோலிமார் மார் 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 மார். லதா 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 லதா, கண்ணு தருங்க. எதுக்கு பயப்பட்டீங்க? கண்ண கொஞ்சம் காட்டு. உன் பல்லு அப்பாடா. விஷயம் என்னங்க? நான் மயான வழியா வரும்போது பேங்க என்ன துரத்திச்சு. பேய்களோட நீ இருந்த. இல்லி, நான் அப்பவே சொன்னல, அர்த்தராத்திரி வேளையில ஒரு பொண்ணு ஒண்டியா மயான வழியா போக கூடாதுன்னு. அந்த பயத்துல தான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. சரிங்க, நான் வர்றேன். என்னங்க? If you don't mind, என்ன டிராப் பண்றீங்களா? அது ப்ளீஸ். சரிங்க. Thank you. Thank you.
பிரியாணி பிரமாதமா இருக்குடா, கோழி காலு கும்முன்னு இருக்குடா, அந்த ரொட்டி துண்டு அப்படி போட்டு இதை தின்னுடா. ஒரு காலத்துல இந்த ரொட்டி துண்டுக்காக எவ்வளவோ அடி வாங்கின இந்த ரொட்டி துண்டுக்காகவே குற்றவாளியாகி எங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பிரிய வேண்டி வந்தது. உன்னை நேற்று வரைக்கும் நம்பினேன், இப்ப அந்த மஞ்சுளடா பின்னால சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை நம்பவே முடியலடா. சாரி. என்னடா சொல்ற? என்னடா பாவப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் விட்டவன், அனாதைகளுக்காக வேதனைப்பட்டவன், ஒரு பணக்கார பெண்ணு மேல எதுக்காக ஆசைப்பட்ட? நான் மஞ்சுளதா பின்னால போறது மோகம் ஏற்பட்டு அவ பணம் உள்ளவங்கிற நோக்கத்தோட அவகிட்ட நான் பழகவும் இல்லை. நான் அவளை விரும்புறதுக்கு காரணம் ஒரு பகைதான். பகையா? ஆமா, பகைதான். அம்மாவின் அன்புக்கும் தங்கச்சியின் ஆதரவுக்கும் தந்தையின் பாசத்துக்கு ஆளாகாம பிரிச்சு வச்சது அந்த மஞ்சுளதாவின் தகப்பன் கோதண்டராமன் தான். சாபாஷ் சாபாஷ். ஏ சந்திரா, உன் மனைவிக்கு பசங்க மேல் உள்ள பாசத்தையும் பசங்களுக்கு உன் மேல் உள்ள பாசத்தையும் பார்த்தா உன்னை பார்ட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு தோணுது. என்ன கோதண்டம், உன் பிறந்த நாள் விசேஷத்துக்கு சந்திரசேகர் இல்லாம பார்ட்டி வைக்க போறியா? என்னமா தங்கச்சி, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. என்ன சொல்றீங்க? அதாம்மா, என் உயிருக்கு உயிரா நண்பனை விட்டுட்டு போறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லன்னா தினமும் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அண்ணனோட பிறந்த நாள் தானே, போயிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் போய் சொல்லிட்டு இங்க குடிக்க வர்றது எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாரு. சொல்லிடலாம், அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊத்தாட அவன் கோட்ல எல்லாம் ஊத்திட்டு வேணும்னா ஊத்துனேன். சந்திரா, கோட்டை கழிட்டு வாசனை போற வரைக்கும் கழுவி காய வச்சுக்கோங்க. இவன் பொண்டாட்டி பார்த்தா இவன் பாடம் அவ்வளவுதான். இத படிச்சு பாருங்க, உங்க பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டாங்க. கொள்ள கூட நடந்திருக்கான். வாங்க சார், நான் உங்களை பக்கத்தான் புறப்பட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதுக்குள்ள ஓடி போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓடி போறதா? எதுக்கு? மெட்ராஸ் பேங்க் காவலாளியை கொலை செஞ்சு பேங்க் பணத்தை கொள்ளடிச்சது நீங்களானதுனால. பேப்பரை பார்த்தேன், போலீஸ் வந்திருக்குன்னா உண்மைதான் போல் இருக்கு. எஸ்ஐ சார், நான் பேங்க்ல கொள்ளை அடிக்கலங்கிறதுக்கு இவங்கதான் சாட்சியம். சாட்சியம் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அயன் சேஃபை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக் கேமரா எடுத்த போட்டோவில நீங்க போட்டிருக்கிற கோட்டு தெரியுது. காவலாளி விழுந்து கிடந்த இடத்துல உங்க லைட்டர் கூட கிடைச்சிருக்கு. ராத்திரி அங்கிள் பிறந்தநாள் பார்ட்டி போயிருந்தீங்கல்ல? ஆமா எஸ்ஐ சார், நானும் நாராயணனும் ராத்திரி 2 மணி வரைக்கும் கோதண்டராமன் பிறந்தநாள் பார்ட்டியில இருந்தோம். என் பிறந்த நாள் இப்ப எதுல பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்சு 5 மாசம் ஆயிடுச்சு. கோதண்டா, எங்களோட எப்படி இருக்க முடியுங்கயா? நேற்று தருமபுரிக்கு போனோம், காலையில தான் வந்தோம். என்ன சொல்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க? பாருமா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றது தப்பு இல்ல, ஆனா பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவன்னு நினைச்சேனே தவிர பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன நினைக்கவே இல்லை. இவங்கிட்ட சினையதை வச்சுக்கிட்டதே நம்ம தப்பு.
நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். பசிக்குது. ரொட்டிய தடியில் ஓடிட்டா சார். இந்த வயசுலயே திருட ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு நான் திருடர் ஆயிட்டேன். அம்மாவும் தங்கையே என்ன ஆனாங்களோ அவங்களை நினைச்சபடியே கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வஞ்சம் தீக்கணுங்கிற நோக்கத்தோட எந்த பணத்துக்காக எங்க குடும்பத்துக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்களோ அந்த பணத்தாலேயே அவங்களை வீழ்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக நல்லவனாட்டம் நடிக்கிற கொள்ளக்கார கோதண்டராமன் பணத்தை நான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மகளை லவ் பண்ணி என் சொந்தமாக்கி அந்த கோதண்டராமன் கண்ணீராலேயே என் கால கழுவ வைக்கிறேன். இவர்தான் எங்க அண்ணன் விஸ்வநாதன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். வணக்கம். வணக்கம் அண்ணா, இவ கோதண்டராமனோட அன்பு மகள். ரியலி சர்ப்ரைசிங். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானம்மா. நான் ஞாபகம் வச்சுக்கிறது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, பணம் வச்சிருக்கவங்க அட்ரஸே விவரங்களையும். இந்த ஊர்ல 2 கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஒருத்தர் உன் அப்பா, இன்னொருத்தர் உன் அப்பாவுடைய சிநேகிதரான நாராயணன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுதா. என்ன பத்தி விவரங்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாரி போல வரேன்னா வரேங்க. பாரு, முந்தா நேத்து மதுரையில திருட்டு போன நகையில ஒரு சேட்டு வாங்கி இருக்கானா. அவன் ஊருக்குள்ள வரணும்னா பிரிட்ஜ தாண்டணும் இல்லையா? பிரிட்ஜ தாண்டதுக்குள்ள அவங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் நமக்கு சொந்தமாகணும். பாரு, நம்ம பின்னால நிழல் மாதிரி தெரியற ஒருத்தன், அவனையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜப்பாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டியூட்டி? ஒரு சிலர் வயிறு நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறாங்க, நாம் பெட்டி நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறேன்.
சாரா? அவர் இருக்காருங்க. ஐயா இன்ஸ்பெக்டர். ஹலோ கோதண்டராம் சார், நீங்க உடனே புறப்பட்டு அநாத ஆசிரமத்துக்கு வரீங்களா? எதுக்குங்க? என்ன விஷயம்? நான் விடிஞ்சிருந்து வீட்டுல இருக்கேன், நான் ஏங்க வரணும்? நீங்க வரீங்களா? நான் வந்து அழைச்சிக்கிட்டு வரேன். வேண்டாம்ங்க, நானே இங்க வரேன். உங்களுக்கு இப்ப அடிக்கடி போன் வருது, யாராரோ என்னென்னமோ பேசுறாங்க, என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல. அது சரியா? இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கே என்ன அநாத ஆசிரமத்துக்கு வர சொன்னாரு? ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தியா என்ன? இங்க பாருங்க, என்ன சந்தேகப்பட்டா ஹரிச்சந்திரன் சந்தேகப்பட்ட மாதிரி. எதுக்கு சார் அர்ஜென்ட்டா வரும்படி போன் பண்ணீங்க? இந்த நகைகள் உங்களுக்கு லட்ச லட்சம் விலை மதிப்புள்ள நகைகள் நம்மளுக்குன்னு சொல்லுங்க. இந்த நகைகள் என்னதுதான்? கொடுத்துடுங்க சார், நாங்க எடுத்துட்டு போறோம். வர்றது எப்படிங்க? கோதண்டராம சார் அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்திருக்கிறதா இதுல எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு இந்த எழுத்து பாரு ராமசுப்பு, வைர நகைகள் என்னதான் இருக்கும் போது கடிதம் என்னது இல்லாம எப்படி இருக்கும்? இந்த கடிதம் என்னதுதான், நகைகள் என்னதுதான். கோதண்டராம சார், இந்த வைர நகைகளை நீங்க நாமா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஆனா இவ்வளவு நகைகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அழகதை மட்டும் எங்களுக்கு இருக்கு. இது என் மனைவி போட்டிருந்த நகைகள் தாங்க. உங்க மனைவி போகும்போது மஞ்சக்கயிறை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா ராமசுப்பு, மறந்து போன விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதையா. அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தேவை. சாகிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு தங்க நகைகள் மேல நெருப்பு ஏற்பட்டு மஞ்சக்கயிறை மட்டும் போட்டுக்கிட்டா. சரி, அவளுக்கு தேவையில்லாத நகைகள் எனக்கு மட்டும் எதுக்கு நினைச்சு அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்தேன். கொள்ளை கொள்ளை வந்தது கொள்ளை, கண்ணாலே கண்ணை கவிக்குள் கண்ணே, வாடை காற்றில் ஆடைதானே நீ என்றாடவள், தேன் தந்தாடவள். சொல்வது கனியே இதழில் தேன் கொண்டது, அமுதம் தித்திக்கையா கொண்டது. கன்னிப்பாவை கள்ளப்பார்வை என்னை பார்த்தால் அம்மம்மா என்னை கொண்டு ஓடி போனான். யார் என்பது கொள்ளை கொள்ளை வந்தது கொள்ளை, கண்ணாலே கண்ணை கவ்விக்கொள் கண்ணே. இனியே உனக்கே நான் தொட்டிலோ, குளிரும் கனலும் ஒன்றானது.
வானம் எங்கும் மஞ்சள் பூசும் சாயங்காலம் உண்மை வானத்துக்கும் நாணம் உண்டு என்னை போல நான் பாராட்டவும் நான் தாலாட்டவோ கொல்ல 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 சாமத்தில் வந்து பக்கத்தில் நின்று ஆடை காற்றும் ஆடைதானே நீ என்றாளவள் தேன் தந்தாளவள் ஹலோ ஐடிஓ விஸ்வநாத் ஹியர். இப்பவே நீங்க புறப்பட்டு போய் பிரபல அரசியல்வாதியான நாராயண ஆபீஸை செக் பண்ணா உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்கும். கொள்ளையடிச்ச பணம். ஹலோ 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 இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்து? ஐஸ்வர்ய லட்சுமிக்கு பூஜை செஞ்சேன். தாயே இன்னைக்கு என்ன லட்சாதிபதி ஆக்கிடுன்னு கேட்டேன். எழுந்து பாக்குறேன் சூட்கேஸோட பணம் வந்திருக்கு. ஜோக் பண்றீங்களா? என்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது உங்ககிட்ட எப்படி ஜோக் பண்ண முடியும்? உண்மையத்தான் சொல்றேன். ஆல்ரைட், இந்த வார்த்தையை கோர்ட்டுக்கு வந்து சொல்லுங்க மிஸ்டர். ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு இருங்க. என்னங்க பேரு? ஆர் விஸ்வநாத். சிவபெருமான் பேருன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கு கோவக்காரரா இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரின்னு நினைக்கிறேன். சிம்பிள். இவ்வளவு பணத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கத்துல ஒப்படைக்க போறீங்க. அவங்க என்ன செய்வாங்க? 60 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய காரியம் நடக்குமா? நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகள் தீருமா? இல்ல, மக்களுக்கு பயன்படாம அந்த பணம் எங்கோ ஒரு மூலையில போய் கிடக்கும். அதனால நான் சொல்றபடி செய்யுங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு நாராயண ஒரு சின்ன வியாபாரி, கருப்பு பணமே இல்லைன்னு ரிப்போர்ட்டை எழுதிருக்கு. ரொம்ப நல்லாவே பேசுறீங்க மிஸ்டர். சந்தேகம் என்ன? ஒரு சிலர் கஷ்டப்பட்டு வாழறாங்க. நான் அறிவை பயன்படுத்தி வாழறேன். ஆனா நான் கடமையை பெருசா நினைச்சு வாழ்றேன். நீதி விசாரணைக்கு தயாரா இருங்க. என்ன நாராயணா, நான் கேள்விப்பட்டால உண்மைதானா? உண்மைதாங்க. இல்லன்னா இப்படி தலையில முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்து அட வாய முடியா. 60 லட்சம் போச்சு வேதனைப்பட்டு இருக்க. உனக்கு வேடிக்கை இருக்கா? யாரப்பா அவன்? ரைடு செஞ்சவன் பேர் என்ன? விஸ்வநாதனோ? ஐயோ, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா. தன் கடமையை காப்பாத்த உயிரை விடுவான். இப்ப என்ன செய்யறதுயா? நம்ம பார்ட்டிகள்லாம் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. கொடுக்கலன்னா மான மரியாதை எல்லாம் போயிடுமே. பேசாதையா. இன்கம் டாக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயமா பணம் எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ 60 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றது முடியாத காரியமா? ஆஹா, அந்த ரைடு பண்ண வச்ச பெரிய மனுஷன் யாரோ. ஹலோ, ஏண்டா நாராயணா, ரைட் பண்ணிட்டாங்களா? யார் பேசுறது? முன்னால் கொல்லப்பட்ட மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகரனின் ஆத்மா. யாரவே மறுபடியும் சந்திரசேகரன் ஆத்மாவா? உனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரே மாதிரியான பிளாஷ்பேக் தானே? வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இவ ஒருத்தனை விரும்பினா. மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போனேன், அப்படித்தானே? அப்படிப்பட்டவரை நீ எதுக்காகமா விரும்புற? அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பையனோட தாய் மாமன் கடிதம் எழுதினாராம். என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனை நீ மறந்துடுன்னு எழுதினாராம். அத பார்த்து இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டான். யாரவன்? சரி, இன்ஸ்பெக்டர் வேலை செய்யறாரு. வாங்க இன்ஸ்பெக்டர்.
மாலதி எப்படி இருக்கா? மனசுல காயம் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு ஒண்ணு இல்ல. யார் நீ? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தண்டிக்க வேண்டியவரே இப்படி தப்பு செஞ்சு எங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எதுக்கு ஆளானீங்களோ உங்க வாயாலேயே சொல்லுங்க. விஷயத்தை விவரமா சொல்லு. பாயிண்ட் நம்பர் 1, போலீஸ் அதிகாரி லவ் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் 2, லவ் பண்ண பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுடலாமா? பாயிண்ட் நம்பர் 3, இதை சொல்றதுக்கு நீங்க யார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆபத்துல உள்ள பெண்களுக்கு அண்ணனாக இருக்க வேண்டியவன். மாலதிக்கு அண்ணனே நினைச்சுங்க. அப்படிதான் நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் இருக்கும் போது காதலிச்சதுல தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தாம இருந்தா அதுவே போதும். இதுல எழுதி இருக்கிறது என்ன? உங்க வாயால முடியாதுன்னு சொல்லாம உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை எழுத வச்சீங்களா? நீங்க அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இந்த கடிதத்துல எழுதி இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? அது அவருடைய சுயநல எண்ணமா இருக்கலாம். அவர் தடுத்தாலும் மாலதியை நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? அவர் தடுத்தாலும் மேரேஜ் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அவசரப்படாதீங்க துர்க்கம்மா, அவர் மாமா கிட்ட பேசின பிறகு முடிவு செய்வோம். ஆகட்டும் தம்பி. நாம சந்திச்சு 60 யுகங்களாச்சு. அது என்ன கணக்கு? மணிக்கு 60 நிமிஷங்கள், நிமிஷத்துக்கு 60 செகண்டுகள். இது காலம் காட்டுற கணக்கு. செகண்டுக்கு 60 யுகங்கள்ங்கிறது காதலர்கள் கணக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்ன விஷயம்? வேற என்ன இருக்கு? நாம சந்திச்சு ரொம்ப நேரமாச்சுல்ல, ஒண்ணுமே செய்யாம இருந்தா அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதோட வேலை முடிஞ்சிடும். என்ன செய்யணுங்கிறீங்க? நாம நினைச்சா எதை வேணாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ அந்த பயலை விரும்புறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுல டேடி, அதை பத்தி கூட நான் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் தகுதி என்ன, குலம் என்ன, மதம் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். அது நீ ஒண்ணு பேசக்கூடாது, என்ன பேச விடு. நான் உன்னை 3 கேள்வி கேட்கிறேன். அவன் யாரு, என்ன வேலை செய்யறான், எங்க இருக்கிறான்? எங்க இருக்காருன்னு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், ஓ இதயத்துலதான் இருக்கான்னு சொல்லலையே. அவன் உத்தியோகம் தெரியாது. அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். அவன் ஒரு டாஃபர், ஒரு லோஃபர், ஒரு பாப்பர். இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவையான அது உண்மையா பொய்யான்னு போய் பார்த்துக்க. நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படி சொல்லாதே. என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவங்க? எங்க அப்பா உன் குறைகளை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரை நான் எதிர்த்தேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் கோவம் வருதா? இவன் இதை பார்த்துட்டாலே ஆத்திரமா? மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தி, லவ் பண்றதுக்கு ஒருத்தி, யாருக்கும் தெரியாம சரசம் ஆடுறதுக்கும் ஒருத்தி தேவையா இருக்கா? சும்மா வளராதே. மாலதி என் தங்கச்சி மாதிரி. வெக்கமா இல்ல? காதலி போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கு. நீங்க ஒரு மோசக்காரன் நினைச்சேன், கொடியவனு கூட. ஏதோ புத்தி கெட்டு போய் காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறேன். புத்தி கெட்டு போயில்ல, என் கண்ணால பார்த்ததா சொல்றேன். இந்த அறிவு கட்டப்பட்ட மாலதிக்கு எனக்கு உள்ள உறவு என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆசிரமத்தில் இருக்கிற மாலத்திக்கு உனக்கு இடையில உள்ள தகாத சம்பந்தம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தகாத சம்பந்தமா? ஆமா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும். மாலதியை யாரு நினைச்சுமா? அவ யாருன்னு நினைக்க என்ன இருக்கு? காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க, அது இங்க வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா? ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா. மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல, நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன். தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா. துர்க்கம்மா, மாலதி மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகருடைய மகளா? ஆமாப்பா, மாலதியோட தாயார் இந்த ஆசிரமத்துல தான் வேலை செஞ்சாங்க. காச நோயால இறந்து போயிட்டாங்க. இதோ மாலதியோட ஃபேமிலி போட்டோ. தங்கச்சி, மாலதி என் கூட பிறந்த தங்கச்சிம்மா. ஆமாம்மா, நான் சந்திரசேகருடைய மகன். குழந்தையா இருக்கிறப்போ பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீக்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன். அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சிட்டேன். இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி, காதல் தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சேன்.
என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல லதா, உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாலதி, கண்டபடியா உன்னை நான் பேசினதுக்கு நாத்தனாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு. வாங்க மாமா. ஏண்டா அர்ஜென்டா வந்துதான் ஆகணும்னு கடிதம் எழுதியிருந்த? நீங்க எனக்கு தாய் மாமனா மாத்தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னடா நீ சொல்ற? ஏன் மாமா கோபம் வருதுங்களா? என்கிட்ட உங்களுக்கு அன்பு இருந்தா மாலதியை எங்கேயாவது விழுந்து சாகும்படி ஏன் கடிதம் எழுதுனீங்க? இல்ல என்னடா, என் பொண்ண வேண்டான்னு யாரோ ஒரு அனாதை பொண்ண, தாய் தகப்பன தெரியாதவளை, புலங்கூத்திர இல்லாதவளை கட்டிக்க போறியா? போது நிறுத்துங்க. மாலதி குலங்கோத்திரம் இல்லாதவளா? நீ யாருப்பா? அந்த பொண்ணுக்காக வக்காலத்து பேச வந்திருக்கியா? இல்ல, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்க. ஏப்பா அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பொறுப்பு? மாலதி என் தங்கச்சி. சும்மா தங்கச்சின்னு சொல்றதுக்கு இவதானா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப பொறுப்பு இல்லாம பேசுற மாதிரிதான் அன்னைக்கு உங்க இஷ்டப்படி கடிதம் எழுதுனீங்க. அதனால என் தங்க தற்கொலை செஞ்சுக்க போறான். மருமகன் தான் விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதை வரவேற்காம தடுக்க வந்தீங்களா? தடுக்க வந்தேனா? என் மருமகன் என் பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்குவான்னு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இவன் முடியாதுன்னா இவன் வாழ்க்கை என்ன ஆகிறது? சின்ன வயசுல இருந்து இவனை வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு உத்தியோகனாக்கிறதுக்காக எனக்கு இருந்த ஆட்சியெல்லாம் நாசமாக்கிட்டேன், வீட்டையும் வித்துட்டேன். என் மகளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான், அப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப வரதட்சணை இல்லாம இவளை கட்டி கொடுக்க முடியுமா? மருமகன் நன்மையை கருதி அப்பா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு இவன் ஏதாவது குழங்குட்டையை பார்த்தா நான் என்ன செய்வேன்? ஏதாவது சாப்பிட்டு செத்து போகணுங்கிறியா? சொல்லியா? சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் விரும்புற பிறகு அவங்களை பிரிக்கிறது மனிதாபிமானம் இல்லை. உங்க பெண்ணுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை பாருங்க. என்ன செலவானாலும் நான் பண்ணி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க, கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. வாங்க. அதாவது அண்ணன் ரொம்ப கண்டிப்பான மனுஷன்னு சொன்னேன். நம்ம விஷயம் தெரிஞ்சா சீரி விழுவாரோ என்னமோ. அண்ணன் தப்பு செய்யறவங்களுக்கு யம தர்மராஜா, நல்லவங்களுக்கு தர்மராஜா. Well said, my dear sister. வணக்கங்க. உட்காருங்க. என் தங்கச்சி உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் வேற. வெரி குட். அப்படின்னா உண்மையான காதல் கூட இருக்கு. என் தங்கச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரதுல ஆட்சேபணம் இல்ல. அத நான் சொன்னேன்னா ஆனா பயப்படுறாரு. நீ போய் காபி எடுத்துவாமா? என்ன பத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குலத்தை பத்தியோ ஆட்சிகளை பத்தியோ எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும் யார் உங்க அப்பா? மாருதி பைனான்ஸ் கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் நாராயணனுங்க. முந்தானேத்து எங்க ஆபீஸ்ல ரைட் பண்ணீங்கல்ல, நான் கவர்மெண்ட் ஆபீசரா ரைட் பண்ணேன். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால உங்க அப்பாவை இன்னைக்கே பாக்குறேன். என் தங்கச்சியை மருமகளா ஏத்துக்கணும்னா அவர் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. ஒவ்வொரு அண்ணனும் செய்ய வேண்டிய கடமையை நானும் செய்யறேம்மா. உனக்காகவே பிரம்மச்சாரியா வாழ்றேன். என் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடறேம்மா. ஓஹோ, ஆர் விஸ்வநாத் ஐடிஓ. வாங்க 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 வாங்க. ஏய், ஐயாவுக்கு ஒரு நல்ல காப்பி எடுத்துட்டு வா. உட்காரலாமா? அப்ப என்ன நிக்க வச்சு பணம் எடுத்துக்கிட்டு போனவரு இப்ப இங்க உட்காரலாமான்னு என்னையே கேக்குறீங்களா? ரொம்ப வெக்க கேடு. உட்காருங்க. அப்போ அதிகாரியா வந்தேன், இப்போ ஒரு பொண்ணுக்கு அண்ணனா வந்திருக்கேன். அண்ணனா? என் பையன் ராஜேந்திரன் உங்க தங்கச்சி ரேகாவை விரும்புறான் இல்லையா? விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? யார் யாரு எப்ப எப்ப கட்சியை தாண்டுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவன் நான். என் பையன் யார விரும்புறான்னு எனக்கு தெரியாதா? அவங்க விருப்பத்தை நீங்க வரவேற்று மேரேஜுக்கு நீங்க சம்மதிச்சா போதும். ஆகட்டும் பார்க்கலாங்கிற வார்த்தையை சொல்றதும் கொள்கையை நிறைவேற்றுவேன்னு சொல்றதும் நமக்கு கைதேர்ந்த வித்தை. நான் அரசியல்வாதி தானே, இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் பிராக்டிக்கல் மனுஷன். என் மகன் ராஜேந்திரன் பிறந்ததுல இருந்து அவனுக்கான செலவு அத்தனையும் எழுதி வச்சிருக்கேன். அமுல் பவுடர்ல இருந்து பேஸ் பவுடர் வரைக்கும், இங்க் பாட்டில இருந்து நோட் புக் வரைக்கும் அவனுக்கான செலவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 50,000 இருக்கும். அந்த 50,000 கொடுத்துட்டு என் மகன் ராஜேந்திரனை அவன் தங்கச்சிக்கு கணவனை ஆக்கிக்கங்க. அதாவது 50,000 வரதட்சணை கேட்க. நான் வரதட்சணை எதிர்ப்பு கழகத்தின் கௌரவ தலைவராக இருப்போம். நானே எப்படி கேட்பேன்? செலவு தான் கேட்கிறேன். என்னுடைய உத்தியோகத்தை வச்சு அவ்வளவு பணம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? 60 லட்சம் ரூபாயை கொண்டு போனவர் 50,000 தர முடியாதா? ஹலோ, ஒரு நாள் இதே ஆபீஸ்ல என்ன புலி மாதிரி மிரட்டவர் இப்ப பூனை மாதிரி போறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு.
இதுல ₹1,00,000 இருக்கு. கேஷ். ஒயிட் அக்கவுண்ட். இந்த கேஷ்ல என் பையன் செலவுக்காக 50,000 என்கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 50,000 உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. இதுக்கு பிரதிபலனாக உங்க மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா? அது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஆல் ரைட், பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் தங்கச்சி மேரேஜ் நடத்துறேன். ஓகே, உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் கொண்டு வந்து கொடுத்தா மேரேஜ், இல்ல அது நடக்காது. அண்ணா, என் திருமணத்துக்காக நீ மத்தவங்க கிட்ட தலை வணங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைண்ணா. தலைவணங்காமலே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வழி கிடைச்சிருக்குமா? நான் ராஜினாமா பண்ண போறேன். அண்ணா, ஆமாம்மா, நான் வாலண்டியரா ரிட்டையர் ஆனேன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராஜுவேட்டையும் சேர்ந்து 50,000 ரூபாய் கிடைக்கும். அதுல உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். வேண்டாம் அண்ணா, என்ன விரும்புறவ பணம் தான் பெருசுன்னு நினைக்கும் போது அதுக்காக உங்க வேலையை ராஜினாமா செய்யறது நல்லா இல்லைண்ணா. பாரம்மா, இதெல்லாம் உன்னுடைய நன்மையை முன்னிட்டு தாமா செய்யறேன். அண்ணா, எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதுமா. எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர வேற யார் இருக்காங்கம்மா? உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேலை மட்டும் இல்ல, தேவைப்பட்டா என் உயிரே கொடுப்பேன். செய்கிறேன்னு எனக்கு தலைமுறையே வச்சுட்டீங்க ஐயா. அப்பா, நீ கொஞ்சம் அவசரப்படாத. இந்த அரசியல்ல எப்படி ஷைன் ஆகுறதுன்னு புரியாம இருக்க. இப்ப என்ன நடந்தது சொல்லு. என்ன சொல்ல? விஸ்வநாதன் ரிசைன் பண்ணிட்டான். சபாஷ், ஃபைல் இன்னொருத்தன் கைக்கு போக போது நம்ம 60 லட்சத்தை வெளியே கொண்டாடுறதுக்கு இப்ப உள்ள ஆபீஸ்ல பயன்படுத்துவோம். அது சரியா? விஸ்வநாதன் வாலண்டரியா ரிசைன் பண்ணதுனால அவருக்கு 50,000 பணம் கிடைக்கும். அந்த 50,000 என்கிட்ட ஒப்படைச்சு அவன் தங்கச்சி எனக்கு மருமகனாக்கி படாத பாடுபடுத்த போறான். ஒண்ணு செய்ய மாட்டான். இதுக்குன்னா அந்த விஸ்வநாதன் பேங்க்ல இருந்து கொண்டு வர்ற 50,000 உனக்கு கிடைக்காது. என்னையா சொல்ற? அதோ உனக்கு சொல்ல மாட்டேன். டேய் வார்னிஷ், செய்யட்டுமா? நான் சொன்னபடியே செய்யணும். தர்மத்தை நிலநாட்டு. இங்க வா. சாரி, இந்தாங்க. தேங்க்யூ. என்னது பாக்ஸா? அந்த பாக்ஸ் என் ஃப்ரெண்ட். அதை கொடுத்து கொடுக்கிற வழக்கம் எங்களுக்கு இல்ல.
பருப்பு 10 கிலோ, பச்சரிசி 1 மூட்டை. 50,000 ரூபாயை எப்படி கொண்டு வருவேன்னு கேட்டியே, எண்ணி பாத்துக்க. எங்க இருந்து கொண்டு வந்த? கரெக்டா 50,000 இருக்குடா. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் விஸ்வநாதன் சார் போட்டோ இருக்குதுல. இந்த பாக்ஸ் அவருடையதான். விசிட்டிங் கார்டு, போட்டோ. இங்க பாரு தாலி. இதையெல்லாம் பார்த்தா கல்யாண ஏற்பாடுகள் அவரும் செய்கிறார் போல். எங்க இந்த பணத்தை விஸ்வநாதன் கிட்ட கொடுக்க போறேன். அப்போ தங்கச்சி கல்யாணம்? தங்கச்சி கல்யாணத்துக்காக அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அந்த நேர்மையான ஆபீசர் பணத்தை நான் கொண்டு வந்தது பாவம் இருக்கலாம். ஆனா சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு. இதை கொண்டு போய் கொடுத்துட்டா மறுபடியும் எங்க இருந்து கொண்டு வருவேன்? டயம் இல்லையே. மாலதி எப்பவுமே அவசரக்க. ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டு. இப்பவும் அவ கல்யாணம் நின்னுட்டா மறுபடியும் ஏதாவது செஞ்சுக்குவா. நான் சொல்றது கேளு. இன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்தை முடிப்போம். நாளைக்கு அவருடைய பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவன் நீ. அதல்லடா, நீ ஒண்ணும் பேசாத. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆழ்ந்த சிந்தனை? ஒண்ணு இல்ல, நம்ம மேரேஜ் எப்ப நடக்குமோன்னு. எனக்கு நெஞ்சில என்ன குத்துது? உன் பார்வையா இருக்கும். முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, நீ போ, நான் வரேன். விஸ்வநாத், நான் மறந்துடுவேணும்னு கவலையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ பணத்தை திருடின, அது இன்னொருத்தன் தங்கச்சியை அனாதையாக்கிடுச்சு. உன் தங்கச்சி கழுத்துல தாலி விழறதுக்காக நீ செஞ்ச காரியம் இன்னொருத்தன் கழுத்துல தூக்க கயிறு விழ வச்சது. இந்த பாவத்தை எப்படி தீர்க்க முடியும்? இதுக்கு பிராயச்சித்தமா நீ என்ன செய்ய போற? ஒரு பெரிய உத்தமரா வாழ்ந்தார். நியாயத்துக்காக தான் உயிரியே விட்டார். பாவம், இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உலகம் அறியாத பொண்ணு, அவ என்ன செய்ய முடியும்? எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் காசு சேர்த்து நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தி முடியுங்க ஐயா. தேவையில்லம்மா, என் சிநேகிதனின் ஈமக்கிரைகளுக்காக நீங்க யாரும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஸ்வநாத், நான் உனக்கு எப்படி கடன் பட்டவன் தெரிஞ்சவன். நீ அந்த கடனை தீர்க்கலாம்னு வர்றதுக்குள்ள நீ போயிட்டிய. என் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனையை விதிச்சிட்டிய. உன்னால எனக்கு கிடைச்ச சகாயம் என் தங்கச்சி வாழ்க்கையை நிலவர செஞ்சதுன்னு சொல்லத்தான் இங்க வந்தேன். ஆனா என் வார்த்தையை கேட்க முடியாத தூரத்துக்கு நீ பயணமாயிட்ட. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை நான் தர்றேன்னு இந்த திருமங்கலே சாட்சியா சொல்லத்தான் இங்க வந்தேன். அம்மா, அண்ணன் போயிட்டான், கண்ணீர் விடாதேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த அண்ணன் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாற்றுவான்னு மட்டும் உறுதி சொல்றேன். விஸ்வநாத், இருக்கிறவங்கிட்ட திருடி இல்லாதவனுக்கு கொடுத்தேனே தவிர இல்லாதவங்கிட்ட நான் திருண்டதில்லை. ஆனா பணம் போயிடுச்சேங்கிற கவலைகளை நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன சுத்தவாளியாக்கிட்ட. அதுக்கு பிராயச்சித்தம் உன் தங்கைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு அவ கணவனோட சந்தோஷமா வாழ்றப்பதான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அவ கல்யாணத்தை
எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்கிறேன்னு ஓ மேல சத்தியம் பண்ணி இங்கே சொல்றேன். இப்படி தனியா இருக்கியே, வா என் வீட்டுக்கு போலாம். நான் இப்ப தனியா இருக்கல மஞ்சு. அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன கூட பிறந்த வாட்டமே பாத்துக்கிறாரு. அவர் யாருடி? அதோ அத வந்துட்டாரு. அண்ணா, இது மஞ்சுள தானி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் என்னங்க? பேரு மணி. ஓஹோ, அப்படியா? நான் விஸ்வநாத சாரோட உங்களை பார்த்ததே இல்லையே. அது பூர்வீகம் நமக்கு சிங்கப்பூருங்க. அம்மா ரேகா, இது உள்ள கொண்டு வைமா. நான் வெள்ளத்தை மறந்துட்டு வந்தேன், எடுத்துட்டு வந்துடுறேன். நடந்த உண்மை என்ன? அங்க எதுக்காக வந்தீங்க? அண்ணனை பறி கொடுத்து அனாதையா போன ரேகாவை பார்த்து மனசுல இறக்கம் ஏற்பட்டுடுச்சு. அதனால விஸ்வநாதன் எனக்கு சிநேகிதன் இல்லாம போனாலும் ரேகாவை காப்பாத்துறதுக்காக அவன் என் சிநேகிதன்னு போய் சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? வேற என்ன, மனசாந்தி தான். இனிமே நான் சும்மா இருக்க கூடாது. ஏ வேற ஒண்ணும் இல்ல. நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கலன்னா உங்க மனசாந்தி முன்னிட்டு என்ன கூட தங்கச்சி லிஸ்ட்ல சேர்த்துருவீங்களோ என்னவோ. என்கிட்ட சந்தேகமா இருந்தா என்கிட்ட வா. எதுக்கு? ஒண்ணு தர்றேன். அம்மோ, தப்பு. தப்பா? தப்பு தப்பு. மாங்கனியா தென்கனியா நீ யாரடி பெண்ணே, ரெண்டே நீ யாரடி பெண்ணே, மான்விழியா தேன்மொழியா பேரென்னடி சொல்லு, உந்தன் பேரென்னடி சொல்லு, மையல் காட்டும் பெண்ணொன்று மலரானதே, மையல் காட்டும் பெண்ணொன்று மலரானதே, மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே, மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே. காதலனா சிநேகிதனா எவ்வாறடி சொல்லு, மனசு எவ்வாறடி சொல்லு, நித்திரையா வருகிறதா அலைபாயுது உள்ளே, எங்கே அலைபாயுது உள்ளே, என் மனத்தில் உன் ஆசை நிழலாடுது, என் மனத்தில் உன் ஆசை நிழலாடுது, ஏன் வந்தாய் நெஞ்சமெங்கும் கனலானது, ஏன் வந்தாய் நெஞ்சமெங்கும் கனலானது. கண் வைத்து போற மின்னல் நீ இன்பம் தாடி பெண்ணே, நீ ஒத்து கொன்றால் இன்று எண்ணம். நீ வந்து அந்த வேளை கை வச்சே கனியின் மேலே, அதில் எங்கும் தேனாச்சு உன்னால் பந்தாட்டம் மாறச் சொல்லக்கூடாதா, சிங்கர பாட்டு சொல்ல தெரியாதா, இடை தின்னவா சரிமல்லவா மலை தின்னவா கொடுமன்னவா, கைதொட்டு என்னாலும் பருகாதது, கைதொட்டு என்னாலும் பருகாதது, நீ கொஞ்சி தாளோடு மறுவாதது, நீ கொஞ்சி தாளோடு மறுவாதது. படமாங்கனியா தென்கனியா நீ யாரடி பெண்ணே, ரெண்டில் நீ யாரடி பெண்ணே. காதலனா சிநேகிதனா எவ்வாறடி சொல்லு, மனசு எவ்வாறடி சொல்லு. நீ என்னை கண்டு வச்சே, நான் சிந்தை அதிலே வச்சே, நான் கண்ணை சொன்ன ஆசை தூடால் உள்ளத்தை சிறையில் வச்சு கள்ளத்தை விழியில் வச்சு அடிமீனை மானே
ஆசை சூடாய்வா ஓய் கனியாடும் கொடி உன்னை தொட்டேனா கனி பெண்களா மழை வந்தது என் நெஞ்சில் ஏதேதோ நினைவானது என் நெஞ்சில் ஏதேதோ நினைவானது காதலனா சிநேகிதனா எவ்வாறடி சொல்லு மனசு எவ்வாறடி சொல்லு மான்மொழியா தேமொழியா பேரின்னடி சொல்லு உந்தன் பேரின்னடி சொல்லு என் மனத்தில் உன்னாசை நிழலாடுது என் மனத்தில் உன்னாசை நிழலாடுது மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே லதா எங்க இருந்து வர்றேம்மா? மணிக்கிட்ட இருந்து அவனோட சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சம்பந்தம் இனிமேதான் ஏற்பட போகுது. அது சரி, நான் மணியை பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அத நான் கேட்க மாட்டேன். மாலதி மணிக்கு கூட பிறந்த சகோதரியா இருந்தோம் அவங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ அதாவது அத கூட கேட்க மாட்டேன். லதா அன்பு பாசம் தியாகங்கிற வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இதோ அதையும் உங்களை கேட்க மாட்டேன். அது இல்லம்மா. என்ன பேச விடுங்க. 3 கேள்விகள் என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்வீங்களா? என்ன அது? எங்க மேரேஜ் எப்போ வச்சுக்க போறீங்க? அர்ஜென்ட்டா? ரொம்ப அர்ஜென்ட். அந்த பையனோடயா? ஆமா, மனம் விட்டு ஒருத்தர் விரும்புறோம் டாடி. எங்களை பிரிக்க முடியாது. சரி, இந்த மேரேஜ் நடக்கணும்னா அவங்கிட்ட நான் பேசணும். அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். நான் போய் மணியோட பேசிட்டு வரேன். நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு அவர் என் விருந்தாளியா வருவார். ஓகே? ஹாய். ஹாய். ஐயோ, என்னது காரசாரமா இருக்க? அப்பா என்கிட்ட காரசாரமா பேசினாரு. நான் உங்க கூட சண்டை போடுவேன். நான் எந்த தவறும் செய்யலையே. இப்படிதான் லேட்டா வருதா? என்ன லதா, ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்களை என் டாடி கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என்னது, உன் டாடி கிட்டயா? இதுக்கு முன்னால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கா என்ன? ஏன்? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தா அவருக்கு ஆற்று நின்னுடும். டாடிக்கு அயன் ஹாட். கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் பிறந்த நாள். அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆல்ரைட். நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது. நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காமலும் இருக்க முடியாது. சரி, 2 லட்சத்துல குறைஞ்ச நகையை காட்டாதீங்க. என்னங்க திடீர்னு உங்களுக்கு பொண்ணு மேல இப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுடுச்சு? பரிச கொடுத்தாவது அது மனச மாத்தலான்னு பாக்குறேன். இது 3,10,000. 3,10,000. ஆஹா, நெக்லஸ்னா இதுதான். இதையே வாங்கிக்குவோம். ராம் சுப்பு, செக் புக் எடு. Many, many happy returns of the day. Thank you. எப்படி இருக்கு? Oh, fantastic. Thank you. இதுக்கு என்ன விலையாச்சு? இதுக்கு என்ன விலையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஆமா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, உங்க அப்பா பணத்தை பெருசா நினைக்கிறாரு. என்ன லதா, ரெடியா? டைம் ஆச்சே. டாடி, நெக்லஸ் எப்படி இருக்கு? இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு. என்ன டாடி, நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையே பாக்குறீங்களே? நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து, அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா. என்னமோ விசித்திரமா பேசுறீங்க. இவர் பேர் மணி, எங்க ஃபாதர். இவரோட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன். தம்பி, கொஞ்சம் வரீங்களா? யாரப்பா நீ? உளவாளி நம்பர் 1. பயமுறுத்தியா என்ன? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அதான் உங்க பொண்ணு இல்ல, அவ இதயத்துல வச்சிருக்காள்ல, அவ குரல்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். விளையாடி பாக்குறியா? அந்த நெக்லஸ் எங்க வாங்கல?
நீங்க வாங்குற ஷாப்ல தான். அதுக்கு விலை விலை நீங்க கொடுத்ததுதான். எந்த ஊரு? உங்க ஊரு தான். உன் வேலை என்ன? வேலை உங்க வேலைதான். அதாவது கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்கிறது உங்க தொழில்னு ஒத்துக்கிறீங்களா? அடிக்கடி போன்ல எனக்கு எச்சரிக்கை செய்யற பேர் வழி நீதான்னு சொல்லு. இப்போ நேர்லயே பாக்குறீங்கல்ல. ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறவன் இந்த வீட்டு மாப்பிளையாக வர முடியுமா? கொள்ளக்காரனுக்கு மாப்பிள்ள கொள்ளக்காரனா மாமா? இந்த மாதிரி கூப்பிடாத, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வந்தபடி திட்டு மாமான்னு மட்டும் கூப்பிடாத. இப்ப நெக்லஸ் கிடக்கிற கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட போறேன். அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடணும் இல்லையா மாமா? என் மகளை கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பத்தை நீ மாத்திக்கலன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். உடனே கல்யாணத்தை நடத்தாம போனா நீ ஒரு பயங்கர கொலகாரங்கிறத உன் மக முன்னாடி நிரூபிப்ப. அப்புறம் உன் மகனே உன்னை வெறுத்துட்டு போயிடுவான். வர்றேன். லதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயா, என்ன இது அணைஞ்ச தீவட்டி மாதிரி இப்படி நிக்கிறீங்க? என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பையனை பாத்தியா? அப்பா அழகா இருக்கா, அழகா. அழகன் மட்டுமல்ல, என்ன அழ வச்சு உயிர் எடுக்க வந்திருக்கிற அழகன். இவன் தான் சந்திரசேகரின் ஆத்மா. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னானே, அதோட ஓபனிங் சீனா இது? ஆமா, இது க்ளோசிங் சீன் கூட ஆகலாம். இவனாட்ட லோபர் என் பொண்ணுக்கு புருஷனாக கூடாது. அப்பா செய்த குற்றத்துக்கு என்ன வெறுக்கிறியா ரேகா? அவரால என் வாழ்க்கையே நாசமாயிருச்சு ராஜா. என் கூட பிறந்த அண்ணன் உயிர் விட்டதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே. அவர் வரதட்சணை கேட்காம இருந்திருந்தா எங்க அண்ணன் ராஜினாமா பண்ணிருப்பாரா? அந்த பணத்தை வாங்கி இருப்பாரா? அந்த பணத்தை பறிகொடுத்த வேதனையில எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிருப்பாரா? ரேகா, உன் அண்ணன் இறந்து போனதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? கவலைப்படாது, அப்பாவை எதிர்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, அண்ணன் செத்து போன அன்னைக்கு ரேகாவும் செத்து போயிட்டா. அம்மா ரேகா, அண்ணன் ஸ்தானத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. உன்னை விரும்புறவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் நான் இங்க இருக்கேன். வேண்டாம் அண்ணா, இந்த கல்யாணம் சாதாரணமானதில்லை. அதுதான் என் கூட பிறந்தவர் உயிரை வாங்கினது. இந்த அண்ணன் கூட உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க உயிரை விடுறதுக்கும் தயாரா இருக்கம்மா. வேண்டாம், அண்ணனும் கடைசியா இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, நீங்களும் அதையே சொல்றீங்க. அது அந்த அண்ணனோட கடைசி வார்த்தை, இது இந்த அண்ணனோட ஆரம்ப வார்த்தை. சார், என் அப்பாவோட பேசுங்க. அவர் என் மேரேஜுக்கு சம்மதிக்காவிட்டா அவர் ஆஸ்திகளே வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுறேன். ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். உங்க அப்பாவோட என்ன பேசணும், எந்த முறையில பேசணும், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிறுத்தி வைக்கணும்னு நினைச்ச ரேகா மேரேஜ நடத்தி வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கிற ஆம்பளை. பர்மிஷன் இல்லாம எங்க எதுக்காக வந்த? பர்மிஷன் வாங்கிட்டு வர்றவன் நண்பன், பர்மிஷன் இல்லாமலே வர்றவன் விரோதி. எனக்கு உனக்கு எந்த விரோதமும் இல்லையே. வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவானுக்கும் பூலோகத்தில் இருக்கிற ராட்சசர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்தது விரோதத்தினாலயா? ஓ, நீ அவதார புருஷனா? இப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் அவதாரம் எடுக்கிறது உன் வார்த்தையை பொறுத்து இருக்கு. ரேகா கல்யாணம் நடக்கணும்னு 50,000 தேவை. அந்த பணத்தை தர வக்கு இல்லாம அவ அண்ணன் செத்து போயிட்டோம். அந்த 50,000 தந்துட்டா உடனே ராஜேந்திரனுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்துரும்ல? நிச்சயமா. அப்ப அந்த 50,000 எப்ப வேணும்? இப்பவா, ராத்திரிக்கா, வெடிஞ்சு தந்தா போதுமா? வசதி உள்ளவனா இருந்தா இந்த இடத்திலேயே லட்சமா தர முடியும். ஆனா உன்ன போல உள்ளவன் என் முன்னாலேயே என் பட்டியல இருக்கிற பணத்தை எடுத்து என்கிட்டயே கொடுப்பேன். ஆனா அந்த மாதிரி தர பணத்தை வச்சு என் மகன் கல்யாணத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கௌரவம் இல்லாத முறையில குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட தேவை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தேவை. ஆல் ரைட், யூ வில் கெட் தட் மணி. நான் எடுத்த லட்சியத்துக்காக என் ரத்தத்தை சிந்துறேன், இரவு பகலா உழைக்கிறேன். பைசா பைசாவா சேர்த்து அந்த 50,000 உனக்கு தந்துறேன். எத்தனை நாள் டைம் வேணும்? 6 மாசமா, 1 வருஷமா, 3 மாசம்? கேளு.
பழக்கமில்லாத வேலையாச்சே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்னு கேட்டேன். விஸ்வநாதனுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன். எனக்கும் அந்த 1 மாசம் போதும். அதாவது வர்ற 9ஆம் தேதி 50,000 என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் ரேகாவை என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். வார்த்தையை மாத்தினா நான் சிந்தின ரத்தமும் உழைப்பும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன மச்சான், அவ உனக்கு தண்ணி காட்டிட்டானா? பையன் ரொம்ப திறமசாலியா இருக்காயா. பின்ன அவனை யாருன்னு நினைச்ச? அவன் தான் என் பொண்ணை விரும்புற வீரன், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. அவ சொன்னபடி பணத்தை கொண்டு வந்துட்டா என்ன பண்றது மச்சான்? அவனால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் 1 மாசம் டைம் வாங்க வச்சேன் மச்சான். வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு 150 வருஷங்கள் ஆச்சு. அந்த மாதிரி 50,000 கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு சொல்றேன். என் முகத்தை தொலைச்சா போறாது, என் கால கழுவ. வாய மூடுறா. கூலி வேலைக்காரனால உன் காலை நான் கழுவுறதா? கூலிக்காரங்களை கேவலமா பேசாதே கோ தண்டராமா. அவங்க வாக்குரிமையிலதான் உன்னாட்ட ஆளுங்க பதவியில இருக்காங்க. என் உயிர் போனாலும் உன் உதவி எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருந்தா என் உதவியை நாடித்தான் ஆகணும். மணி, தேவையில்லைன்னா விட்டுடு. முக்கியமா இப்ப என்ன தேடிக்கிட்டு வந்த விஷயம் என்ன? நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்துல ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ண இல்ல? நிறைவேற்றி காட்டுறேன் பாரு. நீ தோத்து போவேன்னு பெட் கட்டுறதுக்காக வந்தேன். என்ன பெட்டு? இந்த மாசத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 50,000 ரேகா கல்யாணத்தை முடிச்சிட்டா, இப்ப நீ சொன்னபடி உன் கால கழுவி என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிறேன். அது செய்ய முடியாவிட்டா என் மகளை நீ அடியோடு மறந்துட வேண்டியதுதான். சேலஞ்ச். வார்த்தையை மாத்தலாம். வார்த்தையை மாத்திர ஜாதி இல்ல மணி. போயிட்டு வரலாமே. வரேன். இந்த ஆளு வர்றத பார்த்தா மணி இவருக்கு இளநீர் கொடுத்திருப்பான் போல இருக்க. நான் மற்றவங்களுக்கு இளநீர் கொடுக்கறவன். அந்த மணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு 10,000 சம்பாதிச்சுட்டான்னு போன் பண்ணான். இன்னொரு அவனோட நம்ம ஆளுகளை இருப்பாங்க. வழியிலேயே அவன் அடிச்சு நொறுக்கிடுவாங்க.
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்ன பணத்தை நீயே உன் கையால கொடுத்ததுனால சந்தேகம் ஏற்பட வழியில்லைன்னு நினைக்கிறேன். ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு மாமா. வேலை செய்ய ஆரம்பிச்சு 12 நாள், சம்பாதிச்சது 25,000. ரங்கண்ணா, ரங்கண்ணா, அம்மா அட கடவுளே, அழகா இருந்த உன் முகத்துல இப்படி எண்ணெயும் கறியும் பூசி வச்சிருக்கிறியே. பாரு முத்தம்மா, நான் உன்னாட்டம் பவுடர் பூச்சிக்கிட்டு இருக்கிறவனா? மெக்கானிக் முகத்துல ஆயிலும் கறியும் தாமா இருக்கும். ஆமா, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் சொல்லு. நீ தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் அழகான ஒரு தாலி உன் கழுத்துல விழும், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையும் பிறக்கும். ஆமா ஆமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? வருஷமா? நம்ம மணி இருக்கானே, ராக்கெட் மாதிரி ஸ்பீடானவன் 10 நாளைக்குள்ள முடிச்சிருவான் கல்யாணத்தை. அம்மா, 10 நாளா? 10 நாள் உங்களை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் ரங்கண்ணா? அம்மா அம்மா, இப்ப உன் முகத்துல கூட ஒரு ஆயிலும் கறியும் ஆயிடுச்ச. என்ன பண்றது ரங்கண்ணா, உன்னை நான் கட்டிக்கிட்டா உடம்புல ஆயில் படாம இருக்குமா? வரேன், 10 நாள் வரைக்கும் இந்த ஆயில ஒரு ஞாபகமா வச்சிருப்பேன். அது வரைக்கும் முகத்துல ஆயில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். முதல்ல போட்ட ஐடியாவில 10,000 ரூபாய் போச்சு. போனதுக்கு மோட்டார் சைக்கிள் பந்தயத்துல இன்னொரு 10,000. இந்த தடவை என் குறி தப்பாது. 10 லாரி ஜல்லி உடனே வேணும்னு நம்மாலும் அவனை கேட்பான். உட்காருங்க சார். 10 லாரி கல்ல அனுப்புறதா சொன்னீங்கல்ல, என்னன்னு கேட்டு வர சொன்னார். அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா, அந்த 9 நம்பர் பாறை உடைக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் போல இருக்கு சார். பாம்பு வச்சு உடைச்சா நாளைக்கே கொடுத்துடலாமே. எப்படி சார்? பாறைக்கிட்ட போய் பாம்பு வச்சு உடைக்கிறதா உயிருக்கே ஆபத்து சார். இங்க இருந்து ஒயர் வச்சு உடைக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் ஆகும் சார். 10,000 ஆகும் பரவாயில்லையா? பாறையை உடைக்க முடியுமா? 4 நாள் ஆகும் சார். சார், இன்னைக்கு அந்த 9 நம்பர் பாறையை உடைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் எனக்கு தரீங்களா? அது ஆபத்து. ஆபத்துன்னு தெரியும். பாறை மேல ஏறி உடைச்சிட்டு தப்பி வந்துருவேன். சரி, இது உன் இஷ்டப்படியே நீ எடுத்துக்கிட்ட முடியும்னு லெட்டர் எழுதி கொடு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 தர்றேன். பார்க்கணுமா? அதுவும் மேல இருக்காரு. மாலை அடிச்ச ஆபத்து. நான் போயிட்டேன்னு நினைச்சியா? போயிட்டேன்னா உங்களுக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் கனவோடு விளையாடல, உன் அப்பாவோட, என் தங்கைக்கு வரப்போற மாமனாரோடு தான் விளையாடுறேன். எதுக்கு இந்த பிடிவாதம்?
தேக்கம்மையிலேயே இவ்வளவு பாசம், உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதன் பணம். அந்த பணத்தினால தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன். என் மூலமா விஸ்வநாதன் உயிரை விட்டாருங்கிற வேதனையை இதயத்தை புண்ணாக்கிடுச்சு. அதனால ரேகாவுக்கு அண்ணனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற போறேன். வேர்வை செஞ்சு கஷ்டப்படலாம், ஆனா காயம் ஏற்படக்கூடிய காரியங்களை செஞ்சா? ஏன் காயம் பட்டு என் அழகு போயிடுங்கிற பயமா? நான் இந்த அழகுக்காக மட்டும் உங்களை விரும்பல, நீங்க ரொம்ப தங்கமானவர்னு விரும்புறேன். கண்டிப்பை நீ காட்டு நாள் ஒன்று போதாதடி. அழுப்போ கதலி வாழை நீயோ கடலில் பொங்குது ஆசை, அழகு கண்களில் கொஞ்சம் கவிதை ஏதோ ராதா. கொய்வதற்ப கண்ணங்கள் வாவெல்லும் கோகிலங்கள் பாடட்டும் ராகங்கள் என்றைக்கும். வண்டு மேலிடும் மல்லிகை விழி இன்று என்னையே இன்று விட்டது நெஞ்சில் ஏதோ மின்னல் வந்து பாயும். உங்கிட்ட சொல்கின்றோம் மிஸ்டர் மணி, இந்தாங்க
இந்தாங்க 10,000. தேங்க்யூ. ஐயா, ரொம்ப நேரமா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்க பொண்ணு அந்த மணிக்கும் உங்க பையன் அந்த விஸ்வநாதன் தங்கச்சிக்கும் நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. மடத்தனமா பேசுறவன் தலையை சீவி இங்க இருக்கிற மரத்துக்கெல்லாம் எருவாக்கிடுவேன். சீவட்டா எரி போறது இருக்கட்டும் ஐயா, நம்ம மான மரியாதை என்ன ஆவறது? அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன். கோவிந்தா இன்னையோட அவன் விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனை உடனே ஒழிச்சு கட்டுறேன். டேய் வாலி ஐயா, நீ நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் பாறை உடைக்கிற இடத்திலேயே அவனுக்கு சமாதி கட்டு. அப்ப விஸ்வநாதன் பணத்தை கொள்ளையடிச்சவங்க நீங்க தானே. இப்ப என் கூட மோத வந்தது எதுக்கு? சொல்லு, சொல்லி விட்டுடு. வேண்டாம், இப்ப சொல்லாம போனா உன் தலை தூள் தூளாயிர. சொல்லு. விஸ்வநாதனை கொண்டது என்னது? விஸ்வநாதனை கொண்டுட்டான். கொலை பண்ணியா? உண்மை சொல்ல. உண்மையை சொல்ல புரியலையா? என்ன ஒண்ணு செய்யாத. கோதண்ட நம்ம பணம் கொடுத்ததுனால கொண்டுட்டேன். நடந்ததை சொல்லு. அன்றைக்கு நீ எங்க ஆளுங்கிட்ட பணப்பெட்டியை கொண்டு போன பிறகு நான் விஸ்வநாத வீட்டுக்கு போனேன். அந்த மாதிரி தூக்கு கயிறை போட்டு விஸ்வநாதனை கொலை செய்ய. உன்னோட நிறைய வேலை இருக்கு. வா. ஐயா,
உங்க உடம்புக்கு ஏதாவது ஜுரமா? வாயம் மூடுறா. உடம்பு பொங்கலன்னா ஆப்பிள் பழம் ஹார்லிக்ஸ் அது இது எதுக்கு? அப்படி கேளு சொல்றேன். ஆ. இப்போ அந்த மணிப்பையில நம்ம ஆளுங்க உதைச்சு கைய கால உடைச்சிருப்பாங்க. ஆ. அவன் இப்போ ஆஸ்பத்திரியில ஜாயிண்ட் ஆகி படுத்திருப்பான். ஆ. பாவம் அந்த பேஷண்ட பார்த்து உடல்நலம் பத்தி விசாரிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணும் சொல்ல மாட்டோம். இஷ்டப்படி சரி. நீங்களும் சேர்ந்து செய்ய. வழங்கலை வாங்கிக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன் மாமா. ஏன் அப்படி பாக்குறீங்க? என் உடம்புல அடிபட்ட காயம் இல்லையேன்னா, அடிபட்டது உங்களால அனுப்பப்பட்ட கையாளுங்க. அவங்க எல்லாரையும் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டேன். அதுல 2 பேருக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னு புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன். இதோ, அது சம்பந்தப்பட்ட பில்லு. பணத்தை கட்டிடுங்க. வர்றேன். மணி, எதுக்காக கோபப்படுறீங்க மாமா? நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள என் பெட்டி நிறைஞ்சிடும். அதை பார்த்து நீங்க வெட்கப்படுவீங்க. மணி, ஆமா, உன் பெட்டியில பணம் சேர்ந்து தங்கச்சியாட்டா இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம ஐயா வெக்கப்படுறது எதுக்குயா? ஓஹோ, அதுதான் உங்க கன்ஃபியூஷனா? வார்னிஷ தெரியுமில்ல? அதாங்க உங்க கட்டளப்படி விஸ்வநாதனை கொன்னானே அவன் உங்களால அனுப்பப்பட்டவன். நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டான். நானும் ஒண்ணு விடாம போலீஸ்ல சொல்ல போறேன். மாமா வெக்கத்தை விட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. நானும் இல்லதாவும் இங்கே இருப்போம். வர்றேன் மாமா. முடிஞ்சு போச்சு. இந்த பாருவம் இஷ்டப்படி பேசலாம். சும்மா விட மாட்டோம். உன் கதையை இப்பவே இந்த இடத்துலயே முடிச்சுடுவேன். என் கதையை முடிக்கிறது இருக்கட்டும். முதல்ல அவன் கதையை முடிங்க. இல்லன்னா உங்க கதை அவ்வளவுதான். வா மச்சான் வா. இவ பேரு பாரிஜாதம். அப்படியா? அந்த புகையில வியாபாரி ராஜாவுக்கு இவோ. அதெல்லாம் எதுக்குங்க? இப்ப நான் தனியா தான் இருக்கேன், யாரும் இல்ல. ஓஹோ, அந்த கேஸா? கேஸ் வேலையாக வந்திருக்கா. முதல் பெண்டாட்டியோட மக சொத்தை எல்லாம் சொந்தமாக்கிட்டாளாம். நான் ஏதோ தெரிஞ்சவனாச்சேன்னு என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டா. நீ எதையும் செய்யக்கூடியவனாச்சேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. விவரமா நான் சொல்றேங்க. என் சக்களத்தி மகளை ஒழிச்சு கட்டணும். ஆஸ்தியில பாதி எனக்கு, மீதி இருக்கிறத நீங்க எப்படி பங்கு போட்டுக்கீங்களோ எனக்கு தெரியாது. யுத்தங்கள் ஏற்பட்டது பெண்ணாலதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொலைகள் கூட நடக்கும்னு இப்பதான் தெரியுது. அந்த பொண்ணு எங்க இருக்கா? இந்த ஊர்ல தான். நாளைக்கு ராத்திரி ஜான்சி கிளப்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. மறுநாள் இங்க இருந்து போயிடுவா. அந்த பொண்ணு நாளைக்கு உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிறான். அந்த பொண்ணை கொல்லணும்னா குற்றத்தை சுமக்கக்கூடிய ஒரு அப்பாவிய கண்டுபிடிக்கணுமே. மணி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். ரம்பாதேவின்னு இங்க ஒருத்தி வந்திருக்கா. தன்னை நாட்டியத்துல தோக்கடிச்சா அவனுக்கு 10,000 ரூபாய் பரிசு தர்றேன்னு சவால் விட்டுருக்கா. அவனை நீ ஜெயிச்சுட்டா ரேகா கல்யாணம் நடந்த மாதிரி. இப்போது நடந்த போட்டியில் வெற்றி அடைந்த மணி அவர்களுக்கு நாட்டிய ராணி ரம்பாதேவி அவர்கள் பிரபல தொழிலதிபரான திரு கோதண்டராமன் அவர்கள் மூலமாக 10,000 ரூபாய் பரிசாக அளிக்கிறார். உன்னை நான் வாழ்த்துறேன். இந்த 10,000தோட லட்சியம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். 10,000த்துல என் தங்கச்சி ரேகா கல்யாணம் முடிஞ்சு போயிடும். என் கல்யாணத்தையும் நீங்க நடத்தணுமே. நடத்தி வைக்கிறேன், வாங்கிக்க. உன் சபதப்படி விடியறதுக்குள்ள 50,000 ரூபாய் தந்தா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த 10,000தோட 50,000 ரூபாய் சேர்ந்ததா நினைச்சு நீ ஏமாந்துட்ட. இந்த வெள்ள காயத்தை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? அழகுள்ளவள்னு நினைச்சேன். அழகா ஏமாத்தக்கூடியவள் இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? தெரியாத ஆட்கள் அடிக்காத. தோத்து போனா 10,000 தரேன்னு சொல்லி அந்த கோதண்டராமனோட கூட்டு சேர்ந்துகிட்டு எனக்கு இந்த வெறுங்காயத்தை கொடுத்தியா? ஐ எம் சாரி. இது எங்க சின்னமா செஞ்ச வேலையா இருக்கும். உட்காருங்க, உங்க பாட்டு தந்துடுறேன். தேங்க்யூ. அம்பா அம்பா,
காட்டிடுமா? நில்லு. யாரையாவது கொலை செஞ்சுட்டு வரியா? அந்த மாதிரி நினைச்சிட்டு அத்தா என்ன சுட்டுட்டாருமா. உண்மை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். உண்மை எனக்கு சொல்றியா? கொலைக்காரனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நானும் சாதாரண பொம்பளை இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர் மனைவி. சபாஷ், அருமையான வார்த்தம்மா. காயம்பட்டு ரத்தம் சிந்தினபடி வீட்டுக்கு வந்த கூட பிறந்தவனை பார்த்து காயம் எப்படின்னா ஏற்பட்டுச்சுன்னு கேட்காம யாரையாவது கொலை செஞ்சுட்டு வந்தியான்னு கேட்டியே. அப்பவே உனக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த அண்ணன் செத்து போயிட்டாம்மா. நெல்லு மாப்பிள்ளையா, சொந்தங்கிற உறவு கொண்டாடி என்கிட்ட இருந்த தப்பிக்கலாம் நினைக்கிறியா? சொந்தமா? இனி எங்க இருக்கு சொந்தம்? அண்ணான்னு கூப்பிட வேண்டிய வாய் கொலகாரான்னு கூப்பிட்ட பிறகு சொந்தங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் வராவிட்டா சுட்டு வீழ்த்துற பிறகு கொண்டு போவேன். இன்ஸ்பெக்டர், செய்யாத குற்றத்துக்கு என்ன கைது செய்ய பாக்குறீங்க. செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க நான் என்னைக்கும் தயாரா இருக்கேன். ஆனா நான் செஞ்ச குற்றத்தினால ஒரு சகோதரி கல்யாணம் நின்று போய் அவ அனாதை ஆயிட்டான். அவ கழுத்துல 3 முடிச்சு விழற வரைக்கும் என்ன நீங்க கைது செய்ய முடியாது. தள்ளி போங்க. குற்றவாளியை எதிர்ப்பேனே தவிர அவனை பார்த்து பயப்படுறவன் அல்ல. வழி விடுங்க. உனக்கு இருக்கிற வழி ஒன்னே ஒண்ணுதான், அதான் ஜெயில். சரி, உங்க இடையூறுகளை சமாளிச்சுக்கிட்டு நல்ல வழியிலே வெளியில போவேன். அது உன்னால முடியாது. நிச்சயமா இங்க இருந்து போவேன். உங்களால என்ன தடுக்க முடியாது. என்ன பிரிஞ்சு போன தங்கச்சிய இப்ப நான் பார்த்துட்டேம்மா. அந்த ஆனந்தத்துல எனக்கு வலியே தெரியல. அண்ணா, வாழ்க்கையில முதலா அண்ணான்னு தங்கச்சி கூப்பிடுற மாதிரி பாச உணர்வு ஏற்பட்டுச்சு. மாமா, ஹீரோல இருக்கிற அந்த பணத்தை எடுமா. அம்மா, நாராயணனுக்கு நான் தர்றேன்னு சொன்ன பணம் இதோட சேர்ந்து போச்சு. இப்பவே இந்த பணத்தை நாராயணன் கிட்ட கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் அண்ணா, நீ சிந்தின ரத்தத்தால் எனக்கு திலகமிட்டு திருமணம் பண்ண போறியா? அப்படி இல்லம்மா, விஸ்வநாதனுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நாம் பண்ண சபதத்தின் கடைசி நாள் இது. நீ ஒருத்தனுக்கு துணைவியாக போகும் நாள், அதோட என் லட்சியம் நிறைவேற போற நாளுமா. தப்பி ஓடி போயிட்டானா? உயிரை வாங்கிடுவானே பாரிஜாதம். எண்ணி பாக்குறியா? எண்ணி கொடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒன்ன சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 ரூபாய் தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டா நான் சிந்தின ரத்தமும் வயர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்திரவதை பண்ணி பழிய தீர்த்துக்குவேன்னு அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். கோதண்டராம் ஆளுங்க ராஜேந்திரன் தூக்கிட்டு போயிட்டாங்க. தன் மகள் அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களோ. பவி உயிருக்கு உயிரானோன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி. காப்பாத்தப்பா, காப்பாத்து.
பாத்தியா, இந்த இடத்துக்கு உன்னை நான் வரவழைச்சத. நீ எப்படி என்ன வரவழைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்தது நீ தப்பி போகாம பாக்குறதுக்கா. அது நடக்காத காரியம். என் கையாட்கள் நீ இங்கிருந்து தப்பி போகாதபடி பார்ப்பாங்க. அதுக்குள்ள போலீஸ் வருவாங்க. உன்னை கொண்டு போய் ஜெயில் கம்பிகளை எண்ணும்படி செய்வாங்க. ஜெயில் கம்பிகள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்காக இல்லை, உனக்காக. ஆனா உன்னை என் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரம்பாதேவி செத்து போன கேஸ்ல நான் உன்னை மாட்ட வச்சு போலீஸ் பின்தொடரும்படியா செய்திருக்கேன். நீ தந்திரக்காரன்னா நான் பெரிய மந்திரக்காரங்கிறத மறந்துடாதே கோ தண்டராமா. உன் கைவிரல்ல இருந்த நவரத்ன மோதிரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாரு. அது இருக்காது. செத்து போன ரம்பாதேவியோட விரல்ல இருக்கும். ஸ்டேஜில உன் விரல்ல இருந்து கழட்டி அவளுக்கு சன்மானமா கொடுத்தேன். உன் கால்ல கிடக்கிறது உன் செருப்பா பாரு. உன் வலது கால் செருப்ப ரம்பாதேவி செத்த இடத்திலேயே நான் தான் விட்டுட்டு வந்தேன். கோதண்டராமா, நீயும் நாராயணனும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சு அதை செய்தது எங்க அப்பா தான் அநியாயமா அவரை சாகடிச்சிங்க. உன்னை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் நிழலா பின்தொடர்ந்தேன். நீ குற்றங்கள் செய்யும்படி செய்த. நீ அப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரிஞ்சுதான் என் மகனை கோதண்டராம கடத்திட்டு போயிட்டான்னு உனக்கு சொல்ல வச்சு உன்னை இங்க வரவழைச்சோம். இப்ப உன் கதையை முடிக்க போறோம். இவனை இங்கேயே சித்திரவதை பண்ணி என் கண்ணு முன்னாலேயே கொள்ளுங்களாம். விஸ்வநாதனை கொண்ட மாதிரியே ரேகாவையும் கொல்றேன்டா.
எங்க அப்பா நெஞ்சுவலி ஏற்பட்டு செத்த மாதிரி நீங்க மூச்சு தேவை சாக போறீங்க. எங்க அம்மா அனாதைய செத்த மாதிரி நீங்க 2 பேரும் அநியாயமா சாக போறீங்க. நீங்க பண்ண துரோகத்துக்கு அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை. இதுதான் தண்டனை. வாங்க இன்ஸ்பெக்டர், இந்த கொலைகாரனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்த்தா எங்களை எதிர்த்து அடின்னு அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ரம்பாதேவிய பாரிஜாதத்தின் உதவியோட இந்த நாராயணன் எப்படி கொலை செய்தாரோ அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் என்கிட்ட இருக்கு. எங்க அப்பாவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்குன்னு நான் சாட்சி சொல்றேன். இந்த சாட்சி போதுமா இல்ல கோர்ட்ல வேற சாட்சிகளை வரவாய்க்கட்டுமா? பாத்தியா நாராயணா, பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டியில சேர்றதுக்கு நாம கத்துக்கிட்டோம். நம்ம பசங்களுக்கும் நமக்கு சின்ன டிஃபரன்ஸ். நாம கெட்ட பார்ட்டியில சேர்ந்துட்டோம், அவங்க நல்ல பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? நீ ஒரு புரியாத மனுஷன்யா. கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா தான் நடக்கும். ஆனா எங்க கல்யாணத்துக்கு உன் ஆத்மா சாட்சியா இருந்தா போதும். எங்களை வாழ்த்து. நீங்க 2 பேரும் மழை பார்த்தீங்க.